வச்சாங்க. அதாவது காவேரி எப்படி கர்நாடகாவில் பிறந்து தமிழகத்தில் ஓடுறோம், அது மாதிரி அது இருக்கிற வரைக்கும் கன்னட படங்கள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணால் ஓடும், தமிழ் படங்கள் கன்னடத்துலேயும் ஓடும். அதனால் நிச்சயமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் வந்து ரெண்டே பேர் தான். ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று ராஜ்குமார் சார். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு ஃபன்னியாக இருக்கலாம், ஆனால் ரசிகனாக நான் சொல்கிறேன். நான் வந்து முதல்ல சென்னையில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்பொழுது நான் வந்து ட்ரெஸ்ட் போடுறது தங்கியிருந்தேன். அப்போ ராஜ்குமார் சார் வீட்டுக்கு எதிராக, அப்போ ராஜ்குமார் சார் அங்கே தான் இருந்தார். நான் வந்து ஒரு 2வது நாள்லேயே அந்த டிரைவர் வாட்ச்மேன் இதெல்லாம் சொன்னாங்க, இதுதான் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அப்படின்னு சொன்னேன். நான் ராஜ்குமார் சார் படம் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், மயூரா மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ராஜ்குமார் சார் போகும்போதெல்லாம் ரொம்ப சீரியஸோடு நான் பார்ப்பேன். பார்த்துட்டு ஒவ்வொருடையும் பார்க்கும்போது ஒரு எதுக்கோ சன் கண்ட்ரோல் ஓட்டிருக்கோம் அந்த காரில். அவர் காரை திறந்துருக்காரு, நான் அப்படி கை காட்டுறேன், அவரும் கை காட்டுறாரு. அப்புறம் அடுத்த நாள் அந்த டிரைவர்லாம் சொல்லியிருப்பாங்க போல, இவங்களாம் மணிவண்ணன் சாருடைய அசிஸ்டன்ட், இவங்களாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கப்புறம் அவர் போகும்போதெல்லாம் நான் வாசலில் நின்னேன்னா, சார் தப்பா நினச்சிக்காதீங்க நான் ஸ்மோக் பண்ணுவேன். ராஜ்குமார் சார் பார்த்தா அந்த சிகரெட் இப்படி மறைச்சிடுவேன், மறைச்சிட்டு இப்படி டாட்டா காமிச்சேன்னா அவர் கண்ணாடி இறக்கி சிரிச்சுட்டே டாட்டா காமிப்பார். அதே தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் கடைசியாக வந்து நான் வந்து எம்ஜிஆர் எப்போ பார்த்தாலும் நான் அப்போ வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மறைவுக்கு முன்னாடி வந்து நான் டைரக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன், 87. அப்போ வந்து ஜல்லிக்கட்டு ஃபங்க்ஷனுக்காக அவர் போயிட்டு இருக்காரு. அவர் போயிட்டு இருக்கும் பொழுது நான் வள்ளூர் பக்கம் பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்கேன். எம்ஜிஆர் கார் வரும், பார்க்க வாத்தியாரா அப்படின்னு கத்துறேன். வாத்தியார் கண்ணாடி வந்து அந்த இதுலேயும் ஒரு கையில் தூக்கி ஒரு வைக்க அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்காரு, அப்போ கூட தூக்கி இது பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு சாதாரண ரசிகரை கூட திருப்திப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து 2 சார்ந்து தான் இருந்தது, ஒன்று எம்ஜிஆர், நம்ம ராஜ்குமார் சார். அதனால அவங்க மிகப்பெரிய லெஜெண்டாகவும் இன்னைய வரைக்கும் மக்கள் மனசில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க தெரிஞ்சால் கூட எதில் ஒரு பொழுது பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. ஸோ இந்த கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மேடம் சொன்னாங்க, இது நான் சொல்கிறத விட எங்கள் ஃபிலிம் சேம்பர் ரெப்ரஸன்டேட்டிவ் எல்லாம் இருக்காங்க, சார் பிரசிடென்ட் இருக்காரு, காட்டகட்ட பிரசாந்த் இருக்காரு. நிச்சயமாக இப்போ ஃபிலிம் சேம்பர் வந்து நல்லா ஆக்டிவாக செயல்படுது. நாங்களே பல ஹிஸ்ட்ரியில் பார்த்துட்டு இருக்கோம். சொன்னாங்கன்னா டக்கு டக்குன்னு அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம், உடனே அதை செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக அதை பண்ணுவாங்க. சார் ராஜேந்திர சிங் பாபு சார், நான் சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் 2 ஷோ கொடுத்தா போதும்னு சொல்றீங்க, நிறைய ஷோக்கள் தர தயாராக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற அதே ப்ராப்ளம் தான் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து 6.5 crores பாப்புலேஷன் இருக்குது, 750 தேட்டர்ஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 8.5 crores பாப்புலேஷன் இருக்குது, 950 தேட்டர்ஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுவும் எனக்கு தெரிஞ்ச 6 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ 50 தேட்டர் இருக்கான்னு எனக்கு தெரியல. டே பை டே தேட்டர் மூடிட்டு தான் வராங்க. எங்களுக்கும் இதே பிரச்சனை தான். எங்கள் இண்டஸ்ட்ரி ஹியூஜாக இருக்கிறத விட வேர்ல்டு வைடு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறத விட எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு வர ரிப்போர்ட் இருந்தால் கலெக்ஷன் இல்லை. அதுக்கு காரணம் என்ன, உங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே பைரசி வந்துடுது. இப்போ பார்த்தா ரீசெண்டாக கபாலியிலேருந்து எல்லா படங்களும் எங்களுக்கு வெப்சைட்டில் போட்டுறாங்க. இது கோர்ட் ஆர்டர் மீறி அவன் சவால் விடுறா தமிழ்நாடு.com ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் தான் போட்டுருக்கா, நான் படம் கூட தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபர்ஸ்ட் டே நைட்டே படத்தை போட்டான். ஸோ இது மாதிரியான பாதிப்பு கூட நானும் சந்திச்சுட்டு தான் இருக்கும். எங்களுக்கு தான் அதிக பாதிப்பு. இன்னும் சொல்ல போனால் சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே நிச்சயமாக கன்னட ஃபிலிம் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் எல்லாம் பார்க்க தயாராக இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் நல்லா புட்டநகர் சார், சித்தலிங்கியா போட்ட பல டேரக்டருக்கு ஃபேன். பெங்களூர் வரும்போது எவ்வளோ டைம் படம் பார்த்துட்டு கூட வாசிச்சாட்டு அந்த படங்கள்லாம் காமிச்சு இதில் என்னெல்லாம் சார் நல்ல படங்கள் சொல்லுங்கள், நான் ரெகுலராக நாளைக்கெல்லாம் படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி என்னுடைய ப்ராப்ளம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் சார் இன்றைக்கி என்னால் பார்க்க முடியாது, எனக்கு காலில் அடிபட்டுருக்கு, நாளையிலேருந்து நான் தொடர்ந்து வந்து படம் பார்க்குறேன் சார். நல்ல முயற்சி, நல்ல எஃபர்ட்டு, வாழ்த்துக்கள். இது இன்னும் ஃபியூச்சர் அடுத்த வருஷம் நம்ம உடன் ஸ்டேட்டில் பண்ணுவோம் சார். வாழ்த்துக்கள்.